வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். ஆசான் அவருடைய பாடல்களிலிருந்து இன்று சிந்தனைக்காக சீவனும் சிவனும் என்ற பாடலை எடுத்து சிந்திக்க இருக்கிறோம். இது ஞானக்கலைஞம் புத்தகம் 1ல் 435வது பாடல், பக்கம் 158ங்க. இது ஏற்கனவே நம்ம அடிக்கடி இந்த பாடலை பலர் பாடி கேட்டிருக்கோம். சிவம் சக்தி என்பது வெளிப்பரமாணுவே, சிவம் சக்தி சேர்க்கையே சீரைந்து பூதங்கள், சிவம் சக்தி கூத்துதான் சிறந்த பேரண்டம், சிவம் சக்தி சிறப்புதான் சீவகோடிகளாகும். சிவமே சக்தியின் சீரான இயக்கமாம், சிவமே சக்தியின் திணிவும் பிரிவுமாம், சிவமே சக்தியின் ஒளிமுதல் 5ஆகி, சிவமே சீவனில் சிறந்த உணர்வாக. நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட நான் முதலில் மனமாக பிடிபடும். நான் மனத்தின் மூலம் நாட அங்கு உயிராகி, நான் உயிர் மூலத்தில் நற்சிவமாய்விடும். நான் யார் எனும் வினா நல்லுயிர்ப்பறிவிற்கு, நான் அகம்பாவமாம் குறுகிய நாட்டத்தில், நான் பேரறிவாகும் நற்றவ ஆழ்மையில், நான் முழுமை பெற நலிவில்லா மெய்ப்பொருள்னு சாமி இந்த பாடம் முடிக்கிறாங்க. சிவன சக்தியை வச்சுதான் பக்தி மார்க்கத்தில் நம்ம விளங்கி கொள்றோம். அதில் பார்த்தீங்கன்னா சாமி சொல்றப்ப சிவம் சக்தி என்பது வெளி பரமாணுவே. நம்ம தத்துவம், இப்போ நம்ம தத்துவம் விஞ்ஞானத்தில் சொல்லும்போது பரமாணுக்கள் தான். சிவம் சக்தி என்பது வெளி பரமாணுவே. சிவம் சக்தி சேர்க்கையே சீரைந்து பூதங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எதுலேருந்து ஒன்றா தன்மாற்றம் அடைஞ்சது தான் நம்ம படிச்சிருக்கோம். சிவம் சக்தி கூத்து தான் சிறந்த பேரன். கூத்தாடின்னு சொல்லுவாங்க சிவனை. அப்படி பார்த்தா அந்த பஞ்சபூதங்களுடைய கூத்து தான் இந்த மாதிரி பேரண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவம் சக்தி சிறப்பு தான் சீவகோடிகள் ஆகும். இந்த பஞ்சபூதங்கள் கூட்டு தான் இந்த உலகத்தில் கூட எல்லா உயிர்களும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் பாருங்க, சிவமே சக்தியின் சீரான இயக்கமாம். சிவமே சக்தியின் சீரான இயக்கமாம் சொல்கிறோம்ல, டைனமிக் எனர்ஜின்னு சொல்லுவோம் இந்த செயலுக்கு வந்தது. சரியா? சிவமாக சும்மா இருக்கிறது சக்தியாக மாறினது அப்படின்னு சொல்லுவோம். அதுமாரி சிவமே சக்தியில் திணிவும் பிரியுமாம். நம்ம பாஷையில் நம்ம சொல்கிறது போல அட்ராக்ஷன் அண்டு கொள்ளுதல் தள்ளும் சக்தியாக. சிவமே சக்தியின் ஒளி முதல் 5ஆகி, ஒளி சுவை மனம் சொல்கிறோம்ல, அதுக்கப்புறம் அந்த மனம் அது உண்டாகுது. இந்த பஞ்சபூத தன்மாற்றங்களில் வர்றதில் சிவமே சக்தியின் ஒளி முதல் 5ஆகி, சிவமே சீவனின் சிறந்த உணர்வாக மாறிடுது. நம்ம சொல்லக்கூடிய அந்த உருவமற்ற ஒன்று, உருவத்தை ஏற்படுத்தின ஒன்று என்ன கடைசியாக வந்து முடியுதுன்னா உணர்வாக நம்மக்கிட்ட முடியுது. உணர்வு தான் மிச்சம். நானும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட, எப்போ இந்த உணர்வை பெற முடியுன்றதுக்கு சாமி சொல்கிறாங்க. நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட நான் முதலில் மனமாக பிடிப்படும். ஒரு முனை இறைவன், மறுமுனை மனம்னு சொல்லுவார். மனதை பிடிச்சிட்டா மறுமுனையில் இறைவன் இருக்கான், பிடிச்சிடலாம் சாமி சொல்லுவோம். பிடிபடும். நான் மனத்தின் மூலம் நாட அங்கு உயிராகி, ஆகினில உயிர் உணர்வை ஏற்படுத்தி சொல்கிறாங்கல்ல, நான் மனத்தின் மூலம் நாட அங்கு உயிராகி, நான் உயிர் மூலத்தில் நற்சிவமாயிடும். இந்த சிவம் நம்ம சொல்றது ஒரு புரிதல் ஏற்படுவதற்காக சொல்றோம். சரியா? அதுக்கு உருவம் இல்லை, அருவமானது. நற்சிவமாயிடும். அப்ப நான் என்ன ஆயிடுவேன்? ஒன்றும் இல்லாம ஆயிடுவேன். நான் யார் என்னும்னா நல்லுயிர் பறிவிற்கு. சாமி சொல்றாங்க, நல்லுயிர் பறிவுக்கு நான் அகம்பாவமாம் குறுகிய நடத்தில். எப்ப மனது எல்லை கட்டுதோ அப்ப அது எதிராக செயல்படுது, இயற்கைக்கு எதிராக. நான் பேரறிவாகும் நற்றவ ஆழ்வினில். நான் நல்லா ஆழ்ந்து தவம் செய்து மன அலைச்சூழலை குறைத்து வரும்பொழுது என்ன ஆகுது? நான் பேரறிவாகும் நற்றவ ஆழ்வினில் நான் முழுமை பெற நலிவில்லாம இப்பொருள். நலிவில்லாத தமிழ் வார்த்தைகளை விளக்கம் சொல்ல வேண்டியது. இந்த பாட்டுக்கே விளக்கமே தேவையில்லை. சமீஜி எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம சிந்தனை கொடுக்கணுன்றதுக்காக சொல்கிறோம். ஆகவே மீண்டும் சாமிஜி பாடல்களை படித்து அதில் உள்ள ஆழமான சிந்தனை, இறை சிந்தனை பெற்று அனைவரும் நலமோடு வாழவும் மற்றவரை வாழ வைக்கவும் முயல்வோம் என்று கூறி சிந்தனைக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.